ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். பணம் தடையே இல்லாமல் உங்கள் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? உங்கள் கையில் 5 மிளகு மட்டும் இருந்தால் போதுங்க. யாரிடம் போய் பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சேர்க்க வேண்டும் என்று கேட்டால் உழைப்பது ஒரே வழி என்று கூறுவார்கள். ஆனால் நம் கண் முன்னாடியே பலர் வருடக்கணக்காக கடினமாக உழைப்பவர்களும் இருப்பாங்க. அவர்களிடம் ஏன் இன்னும் பணம் சேரவில்லை என்று கேட்டால் அதற்கான பதில் அவர்களிடமே இருக்காதுங்க. சொல்லப்போனால் அனைவரிடமும் பணம் சேர்ந்து விடாதுங்க. இப்படி அயராது கஷ்டப்பட்டு உழைப்பவர்களில் யாருக்கு பணம் சேரும் யோகம் இருக்கிறதோ அவர்களிடம் மட்டும்தாங்க பணம் சேரும். அப்படி நம்மிடம் பணம் சேர விடாமல் தடுக்கும் தடைகளை உடைத்து எறிந்து நம்மிடம் பணம் சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பணம் நம்மிடம் சேர்வதற்காக நாம் செய்ய போகும் இதை ஒரு விதமான பரிகாரம் கூட சொல்லிக்கலாங்க. அதற்காக இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து முடித்துவிட்டு பணம் சேரும் என்று அமைதியாக இருக்கக்கூடாதுங்க. பணம் சேர்ப்பதற்காக நாம் உழைக்கும் போது அந்த பணத்தை நம்மிடம் சேர விடாமல் தடுக்கும் தடைகளை தடுத்து பணம் நம் கையில் நிலையாக தங்குவதற்கான வாய்ப்பை இந்த பரிகாரம் செய்து வருங்க. அதனால் நம்மிடம் பணம் சேர்வதற்கான யோகம் கிடைக்குங்க. அதனால் இந்த எளிமையான பரிகாரம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நாம் இன்று பார்க்க போகிற பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு பரிகாரங்க. இந்த பரிகாரத்தை நம்ம செய்வதன் மூலம் பணத்தை ஈர்த்து நம்மிடம் கொடுக்கும் சக்தி வாய்ந்த பரிகாரங்க இது. மேலும் நாம் அந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் மிளகு பணத்தை காந்தம் போல் ஈர்த்து கொடுக்கும் சக்தி கொண்டதுங்க. சரி பாருங்க பரிகாரம் எப்படி செய்வது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ இந்த பரிகாரம் செய்ய நமக்கு 5 வால் மிளகு தேவைப்படுங்க. பொதுவாக பரிகாரங்கள் செய்வதற்கு நாள் கிழமை நேரமெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குங்க. ஆனால் இந்த பரிகாரம் செய்வதற்கு எதையும் நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க. நீங்கள் இந்த பரிகாரம் எப்போ செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களோ, எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை செய்யுங்க போதும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய நினைக்கும் நாளில் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறையில் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு விட்டு பூஜை அறையில் விளக்கேற்றிருங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வால் மிளகை கையில் எடுத்து வச்சுக்கொண்டு பின்பு கைகோப்பி பணம் உங்களிடம் வராமல் தடுத்து கொண்டிருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கள் பணம் தடையில்லாமல் உங்களுக்கு வர வேண்டும் என்று மன உருகி வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வைத்திருக்கும் அந்த வால் மிளகை திசைக்கு ஒன்றாக தூக்கி போட்டுருங்க. அதாவது வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, தெற்கு திசை என தூக்கி போட்டுவிட்டு கடைசியாக மீதம் இருக்கும் ஒரு மிளகை உங்கள் தலைக்கு மேலே தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம் செய்யும் முறை. இந்த பரிகாரத்தை எத்தனை முறை செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு அவசியமே கிடையாதுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரே ஒரு முறை செய்தால் மட்டுமே போதுமானதாக இருக்குங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் உடைந்து பணம் என்பது உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. சொல்லப்போனால் பணம் காந்தம் மூலம் உங்களிடம் வந்து ஒட்டிக்கொள்ளும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்க இந்த மிளகு பரிகாரம். அதே நேரம் எளிமையான பரிகாரம் கூடங்க. அதனால் நம்பிக்கையோட இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.